எலெக்ஷன் கமிஷன் எங்கள் கையில் இருக்கு, விட்டுருவோமா? விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் 10 ஜோசப் விஜயை போடுவோம். நாங்கள் 234 தொகுதிக்கு 234 சின்னம் தருவோம். தலையை பிச்சுக்கு வைப்போம். என்ன சட்டம் எங்கள் கையில் தான். கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் எடுத்துக்காது. ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தாச்சுன்னா எந்த கேஸையும் கோர்ட் எடுக்காது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் போகணும், பெட்டிஷனாக போகணும். எலெக்ஷன் சம்பந்தமாவா சார்? ஆமாம், எலெக்ஷன் சம்பந்தமாக எந்த கம்ப்ளைண்ட்டும் எந்த கோர்ட்டும் எடுத்துக்காது, ஸ்டேலாம் போடாதுங்க. அப்போ அந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் தான் சுப்ரீம். ஏன்னா அதுக்கு தான் பொறுப்பு தேர்தல் நடத்தி முடிகிறது. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் பெட்டிஷன் போடலாம். அது அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் இப்படியெல்லாம் பயமுறுத்தினார்கள். உண்மையிலே தாவேகா தொண்டர்கள், விஜய் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் எங்கிட்ட சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க, என்ன சார் இப்படிலாம் வாய்ப்பு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடிஞ்சுது. அப்போ இப்படி அச்சத்தில் இருந்தவங்களுக்கு தாங்கள் முதலாக கேட்ட சின்னமே தங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இல்லை. அப்போ அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி தீர்த்துட்டாங்க அவங்க. நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.